research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore. நாங்கள் 234 தொகுதிகளுக்கு இணையானவர்கள், தகுதியானவர்கள் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்தார். எதிராகவோ ஆதரவாகவோ எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் நாங்கள் தேசத்தை திருத்தி அமைப்பதற்காக, புதுப்பித்து கட்டமைப்பதற்காக, புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக, புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள். எங்களை வெறும் டீபன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள். நாங்கள் 6 சீட்டு கொடுத்தோம், 8 சீட்டு கொடுத்தோம், அதுக்கு மேலே அவங்கள நாங்கள் ஊக்கப்படுத்தலை. நாங்கள் 10 சீட்டுக்கு மேலே எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம். அது உங்கள் மதிப்பீடு. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 234 தொகுதிகளுக்கு இணையானவர்கள், தகுதியானவர்கள். அந்த வலிமை எங்களுக்கு உண்டு. இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை, சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன். திருமாவளவனிடம் எதையாவது பெற வேண்டும் என்று நினைத்தேன். அதன்படி அவரிடம் 50,000 ரூபாய் செக்கை பெற்றுள்ளேன் என நடிகர் சத்யராஜ் தெரிவித்தார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய சத்யராஜ் தான் பெற்ற தொகையில் 500 ரூபாயை மட்டும் எடுத்து பிரேம் போட்டு வைத்துக் கொள்ளப் போவதாக தெரிவித்தார். பெரியார் படத்தில் நடிச்சதுக்கு நான் சம்பளம் வேண்டான்னு சொல்லிட்டேன். அந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவில் நான் ஊதியம் வாங்காமல் நடித்ததுக்காக தந்தை பெரியார் கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷம் அணிஞ்சிருந்த இந்த மோதிரத்தை ஆசிரியர் வீரமணி அவர்கள் கலைஞர் கையால் கொடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட சொன்னார். அது இப்போ என் விரல் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் சந்தித்த பொழுது, உனக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணும், என்ன வேணும்னு கேளு அப்படிங்கிறாரு. எனக்கு திடீர்னு என்ன கேட்குறேன்னு தெரியல. என்னென்ன அப்படின்னா, இல்லை நீங்கள் ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சிரிச்சாரு. தலையில் பெருசாக ஏதாச்சும் கேளுனாரு. எனக்கு பெருசாக கேட்க தெரியலைங்க, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா, உடனே உதவியாளரை கூப்பிட்டாரு. உள்ளே போய் ஒரு கரலாக்கட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இன்னைக்கு அன்பு தம்பி எழுச்சி தமிழர்கிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபாய் செக்கு வாங்கிட்டேன். இந்த 50,000 ரூபாய் செக்கை நான் கேஷா மாத்திடுறேன். மாற்றி 49,500 ரூபாயை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற சிறப்பாக படிக்கிற மாணவர்களுக்காக கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 500 ரூபாய் நோட்டை மட்டும் தம்பி நினைவா பிரேம் போட்டு என் வீட்டில் வச்சுக்கிறேன். Research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore.